பெண்களுக்கு இந்த உடல் பருமன் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆனதுக்கப்புறம் 40-45க்கு அப்புறம் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் நார்மலாகவே வெயிட் கெயின் ஆகும். அந்த டைமில் ஆகுது அப்படின்னா கூட ஒரு இதில் சொல்லலாம் நம்ம, சரி ஓகே அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, மெனோபாஸ் டைமு, கொஞ்சம் வெயிட் அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம். ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முன்காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போவாங்க, ஒரு இடத்துக்கு போகிறதுனாலும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், மிஷின்ஸ் நிறையா இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது, கிச்சனில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்காது, கிரைண்டர்ஸு மிக்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இல்லாததுனால குனிஞ்சு குனிஞ்சு துவைக்கிறது, துணியை மிஷினில் போடாமல் கூட்டி துடைக்கிறது, மாப்லாம் யூஸ் பண்ணாமல் துணியை வச்சு தான் கீழே மொட்டிக்கால் போட்டு துடைப்பாங்க. இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கிறப்போ பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராகவும் நல்ல ஷேப்பாகவும் உடல் பருமன் இல்லாமலேயும் இருந்தாங்க. நார்மல் டெலிவரிஸ்லாம் நிறையா அந்த டைமில் ஆகிட்டு இருந்துச்சு. யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள், ஓவரி சார்ந்த பிரச்சனைகள், மாதவிடாய் தள்ளி போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் இருந்தது அந்த காலங்கள்லாம். இப்போது ஃபுட்டும் மாறிடுச்சு, உடல் உழைப்பும் சரியாக இல்லை. இந்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு, காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு பீரியட்ஸ் வந்துடும், அதுக்கப்புறமா 6 மாதமாக 1 வருஷமாக பீரியட்ஸே வரலை இப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸு, பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த உடல் பருமனை மையமாக வச்சு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.